இடத்தில் நிறுத்தினதற்காக நன்றி. ஆவியானவர் மறைத்து, ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் உமக்கு பிரியமில்லாத வார்த்தை வராதபடிக்கு கர்த்தர் என்னை மறைத்து நீர் பேசுவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே என்னை நீர் மறைப்பீராக. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் கர்த்தாவே காத்திருக்க கிருபையை கொடுங்க. அவருடைய சிந்தனைகளும் இருதயங்களும் ஆண்டவரே எங்கேயும் போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நிற்க கர்த்தர் கிருபை நீர் தருமாறு ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசுவீராக. காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கூட்டம் பெருசாயிட்டே போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இந்த வாரம் எனக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்காரு சலீம் பாஸ்டர். ஜெபிப்போம். ஓகே, அதற்காக வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக ஜனங்கள் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ஒரு வழி நடத்துவார். நம்ம இந்த ஆவிக்குரிய யுத்தம், இந்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். ஸோ நான் போன வாரம் ஒரு 4 வெப்பன்ஸ், அதாவது காரியங்கள் சொன்னேன் இல்லையா? ஒன்று இயேசுவின் நாமம், அப்புறம் இயேசு. வெரி குட். சரி, இன்னைக்கு அதில் எப்படி நம்ம ஜெயிக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கலாம் என்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். First Samuel chapter 17 verse 1. யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன். 1 சாமுவேல் 17:1. இங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வருது? சண்டை வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ சவுல் வந்து ராஜாவா இருக்கிறார் அந்த இடத்துல. சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? பாளையம் இறங்குறாங்க. இங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 4ஆம் வசனம் படிங்களே, 17:4 படிங்க. அதாவது அங்க பாளையம் இறங்கி இருக்காங்க. யாரு? பெலிஸ்தியர் கூட்டமாய் பாளையம் இறங்கி இருந்தாலும் அங்க ஒரே ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? பயங்கரமா இருக்கிறான். உயரமும் அகலமும் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம். அதாவது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா 17:16 படிங்களேன். எத்தனை நாள்? 40 நாள். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், எக்கோ அடிக்குது பாரு. இதை எடுத்துருவா, மைக் எடுத்துருவா. பெலிஸ்தியர் வந்து அந்த கோலியாத் பார்த்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்றான்? அந்த இடத்துல பாளையத்துல வந்து இறங்கி நின்று இந்த மைக் கழட்டிடலாமா? அப்பொழுது பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அதாவது என்னத்துக்காகனா, இஸ்ரவேல் ஜனங்களை பயம்படுத்துறதற்காக என்ன பண்றான்னா 40 நாள் வந்து அவங்கள என்ன பண்றான்? பயம்படுத்துறான். எப்படி? நான் ஒருத்தனா வரேன், உங்களுடைய ஜனங்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து என் கூட சண்டைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி. பெலிஸ்தியர் இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயம்படுத்துறதற்காகவே அவன் என்ன பண்றான்னா நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில
சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து நின்று என்ன பண்ணுவான்னா அனுதினமும் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருப்பான். சரியா? அப்ப அந்த 40 நாள் பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவும் சரி, சவுல் ராஜா கூட இருந்த அத்தனை பேரும் சரி பயப்படுறாங்க, யுத்தத்துக்கு போகிறதற்கு பயப்படுறாங்க. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா, தாவீதுடைய சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்றாரு? தாவீதை தேர்ந்தெடுத்து விட்டார். தாவீதின் மேல என்ன இருக்கு? தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. தாவீதுக்கே தெரியாதபடிக்கு தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாரு? சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போடுகிற ஒரு பலனுள்ள மனிதனாயிருக்கிறார் தாவீது. இங்க பார்க்கும் பொழுது பெலிஸ்தியருடைய இந்த கோலியாத் வந்து 40 நாள் பாளையத்துல வந்து தினமும் 40 நாள் அவன் வந்து என்ன பண்றான்னா சண்டை போட்டுட்டே கத்திட்டே இருக்கிறான். அது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவன் கத்த நமக்கு என்ன ஆகும்னா பயம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரிதான் சத்ருவும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை கொடுக்க என்ன ஆகும்னா, பிரச்சனைகள் கொடுக்க என்ன ஆகும்னா நமக்கு வாழ்க்கையில ஒரு பயம் வரும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போவோம். ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுவான்னா கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா அவன் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். அனுதினமும் பிரச்சனைகள் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை இல்லை. நான் எப்பொழுதும் சொல்றது அதுதான். கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமான ஒரு பாதை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து தான் ஆவார். அதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அதற்கு இல்லை. நம்மளை கொண்டு அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? அது ஆனா பாத்தீங்கன்னா இந்த 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தியன் வந்து நின்று அனுதினமும் 40 நாள் கத்திட்டே இருக்கான். இங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்ன பண்றாரு? அவரே பயப்படுறாரு. ஏன்னா அவரு தேவனை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சு எடுத்துட்டாரு. அங்க வேற ஒரு ஆளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு தேவன். இங்க பாத்தீங்கன்னா தாவீது அந்த சண்டை போடுற இடத்துக்கு வராரு. வரும் பொழுது அவர் சின்ன பையனா இருக்காரு. தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன கொண்டு வர்றாரு? சாப்பாடு கொண்டு வர்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த அன்பின் நிமித்தம், அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்றாரு? அங்க ஒரு பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன் என் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரு கோலை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனையும் அவன் என்ன பண்றான்? பெலிஸ்தியன் வந்து நிந்தித்துட்டு இருக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள். ஆனா இங்க தாவீது பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறான். அவன் போய் நிற்கும் பொழுது தேவனை குறித்து அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத் பேசும் பொழுது அவனால தாங்கிக் கொள்ள முடியல. இதே சவுல் வந்து இந்த காரியத்தை சவுல் செஞ்சிருக்கணும். ஆனா சவுல் செய்யல. ஆனா சவுலை விட்டு தேவன் பிரிந்து போனது நிமித்தம் அவனுக்கு அந்த எண்ணத்துல ஒரு பயம் வந்துருச்சு. அதற்கு முன்னாடி சவுலும் ஒரு மிகப்பெரிய யுத்த வீரரா இருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் வெற்றி கிடைக்குது இல்லையா? ஆனா தேவன் சவுலை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க தாவீதை கொண்டு தேவன் என்ன பண்றாரு? உள்ள கொண்டு வரும் பொழுது தாவீதுக்கு அது பிடிக்கல. இங்க பார்க்கும் பொழுது 17:45 படிங்களேன். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில். யாரோட நாமத்துல வராரு தாவீது? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல வராரு. அப்ப தாவீது பாத்தீங்கன்னா இப்ப நான் அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? அந்த வெப்பன்ஸ், அதாவது ஆவிக்குரிய வெப்பன்ஸ் என்ன ஆகுதுன்னா இது வந்து தேவனுடைய நாமம். அதாவது ஆதி நாட்கள்ல தாவீது வந்து ஏசப்பாவோட நாமத்தை யூஸ் பண்ணல. ஆனா இப்பொழுது தேவன் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நாமத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கு எதிராய் வருகிற கோலியாத்தை, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்ருவை என்ன பண்ணணும்னா அதை மேற்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தை கொண்டு அதை மேற்கொள்ளணும். அதாவது இன்னொரு வசனம் படிக்கல, அப்போஸ்தலர் 3:1. அப்போஸ்தலர்கள் 3:1. எத்தனை மணி நேரத்துல? 9ஆம் மணி நேரத்துல. இது வந்து தாவீது, நான் முடிச்சிடறேன். இங்க பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய நாமத்தினால வரும் பொழுது அவனுக்கு ஒரு பலன்,
அவன் என்ன பண்றான்னா, தாவீதோட சவுல் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய ஈட்டியும் என்னுடைய கேடகத்தையும் ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸோட நீ போ அப்படின்ற தாவீதுகிட்ட. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, அது போட்டாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா சவுல் பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான ஒரு மனிதனா இருக்கிறார், பைபிள்ல போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருக்கிறார் சவுல். அவருடைய கேடகத்தையும் கத்தியும் எடுத்துட்டு தாவீதுனால சண்டைக்கு போக முடியல இல்லையா? ஆனா தாவீது யாருடைய நாமத்தினால போறாரு? ஆண்டவருடைய நாமத்தினால போறாரு. ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு போறாரு. ஆனா பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரவேலினோட சேனைகளின் கர்த்தர் உடைய நாமத்துல நான் வரணும் போது தேவன் கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்படைத்தார். சரியா? அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு? தேவனுடைய நாமத்தினால போய் அங்க ஜெயிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான் அநேக போராட்டங்கள் வரும். கண்ணுக்கு தெரியாத சத்ரு இருப்பான். நம்ம நினைச்சுக்குவோம் நமக்கு விரோதமாய் இந்த சகோதரனும் சகோதரியும் நமக்கு விரோதமா எழுந்து வராங்கன்னு. ஆனா அது கிடையாது. அவர்களுக்கு பின்பாக இருக்கிற சத்ருவின் ஆவி அவர்களை ஏவி விடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அப்பொழுது என்ன பண்ணணும்னா, அந்த காலத்துல தாவீது ஏசப்பாவுடைய நாமம் அவருக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் இயேசுவின் நாமத்தை கொண்டு சத்ருவை ஜெயிக்க வேண்டும். நமக்கு விரோதமா எழுந்திருக்கிற கோலியாத்தை என்ன பண்ணணும்னா, இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டி வைக்கணும். நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், மனுஷருக்கு முன்பாக நீங்க சண்டை போடுறது வேஸ்ட்டு. மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் சண்டை போடுறது வேஸ்ட்டு. அதை விட்டுட்டு ஆவிக்குரிய யுத்தத்துல இறங்கி நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிச்சால் மாத்திரமே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அது எப்படின்னா, தாவீது போலதான். நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஆனா தாவீது ஆண்டவருடைய நாமத்தினால போய் என்ன பண்றாரு? கோலியாத்தை ஜெயிக்கிறார். 40 நாள் பெலிஸ்தியருடைய இடத்துல இருந்து கத்திட்டே இருக்கிறான். ராஜாவாகிய சவுலே பயப்படும் பொழுது, ஆனா தாவீது ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது ஜெயிக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது இங்க பவுலும் யோவானும் என்ன பண்றாங்க? 9ஆம் மணி நேரத்துல அந்த இடத்துல வராங்க. கீழே படிங்க சிஸ்டர். அப்படியே தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. போதும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? வராங்க. அந்த இடத்துல ஒரு சப்பானி எத்தனை வருஷமா இருக்கிறான்? 40 வருஷமா இருக்கிறான். 40 வயசு அவனுக்கு. 40 வருஷமா என்ன பண்றான்னா, அந்த தேவாலயத்துல என்ன பண்றான்னா, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இங்க அதே பேதுரு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பயம். தேவன் மரித்து போனதுக்கு அப்புறமேட்டு அதே பேதுரு தான் என்ன பண்றாரு? 3 தடவை தேவனை மறுதலிக்கிறார். அதே பேதுரு தான் தன்னுடைய சக என்ன சொல்றது, டிசைபிள்ஸா, அவங்க கூட இருக்கும்பொழுது என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கே இந்த நிலைமை வந்துருச்சு, நம்ம போய் எப்படி சுவிசேஷத்தை சொல்றது? நம்மளையும் கொன்றுவாங்க, அதனால நான் திருப்பி மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. ஆனா அவர் பெந்தேகோஸ்து நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமேட்டு, சலீம் இன்னைக்கு படிச்ச வசனத்தினால அதே வசனம் தான் பாத்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் பேதுருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு போறாரு. அந்த தேவாலயத்துல இருக்கிறவங்க தான் பரிசேரும் சதிசேரும் தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க? சிலுவையில் அறையிறாங்க இல்லையா? ஆனா அதே பேதுரும் யோவானும் பயந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவாலயத்துக்கு போய் 40 வருஷமா அந்த இடத்துல கண்டிப்பா பேதுரும் யோவானும் கண்டிப்பா பார்த்திருப்பாங்களா இல்லையா? அவங்க ஆலயத்துக்கு போயிருந்தா கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இல்லையா? அது ஒரு சின்ன இடமா இருக்குது. நம்ம இப்படி யோசித்து பார்ப்போம், ஒரு சின்ன இடம் தான், எங்க சுத்தி போனாலும் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா பேதுரும் யோவான் என்ன சொல்றாங்க? என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. அதான் அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? என்கிட்ட இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. இங்க என்ன சொல்றாங்க? பேதுரும் யோவானும் இயேசுவின் நாமத்தை கொண்டு என்ன பண்றாரு? ஒரு சப்பானியை எழுந்து நடக்க வைக்கிறாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். அநேக போராட்டங்களும் நிந்தனைகளும் கவலைகளும் துக்கங்கள் பாரங்கள் என்ன வந்தாலும் சரி,
நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு முன்னாடியும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. என்றைக்குமே நான் உங்களுக்கு அதான் சொல்லுவேன், நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டம் தான் முக்கியமானது. நீங்கள் தனி அறையில் போய் நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் போராடினீங்கன்னா அது போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடையாது. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது சத்ருவானவனை தான் நம்ம ஜெயிக்கணுமே தவிர நீங்க ஒரு சிஸ்டரையும் பிரதரையும் நீங்க ஜெயிச்சுதான் நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. அது தப்பு. உன்னை எதிர்த்து நிற்கிறவனுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மன்னிக்கணும்னு சொல்ற தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நம்ம அவங்கள மன்னிச்சிடுறோம் இல்லையா. நம்மளை மாதிரி பாவி இந்த உலகத்துல யாருமே கிடையாது இல்லையா. நம்மளை மாதிரி ஒரு பாவி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்மளே தேவன் எடுத்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களே நம்மளை மன்னிக்கும் பொழுது, கர்த்தர் மன்னிக்கும் பொழுது நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த மன்னிக்க கூடாதபடிக்கு சத்ருவை என்ன பண்ணுவான்னா அவங்க மேல கசப்பை என்ன பண்ணுவான்னா அனுதினமும் போட்டுட்டே இருப்பாங்க. அதை போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த கசப்பு உங்களுடைய இருதயத்துல வர வர என்ன ஆகும்னா அவங்க மேல ஒரு வெறுப்பு உங்களுக்கு உண்டாயிட்டே இருக்கும். அந்த வெறுப்பு வரும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மாம்சத்துல செயல்பட ஆரம்பிப்பீங்க இல்லையா. உங்களுக்கு அந்த கசப்பு உள்ள இருந்துச்சுன்னா மாம்சத்துல செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவங்க மேல ஒரு கசப்பு தான் வருமே தவிர அவங்கள மன்னிக்க மாட்டீங்க. அதே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க போய் அந்த சத்ருவை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஒரு விரோதி கூட உங்களுக்கு என்னவா மாறுவாங்க, நண்பராய் மாறிடுவாங்க. அதாவது இந்த இந்த காலகட்டத்துல நீங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க இல்லையா. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா கடைசி காலம். ஆண்டவர் அது சீக்கிரத்துல இந்த பூமிக்கு வரப்போறார். அதுக்காக நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு டைம் கம்மியா இருக்கனால நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேவன் பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை கொண்டுதான் என்னது, பூமியிலையும் வானத்திலையும் சகல அதிகாரமும் இந்த நாமத்திற்கு தான் உண்டு. இந்த நாமத்தினாலதான் நமக்கு விடுதலை உண்டு இல்லையா. இந்த நாமத்தை கொண்டு நமக்கு அதிக பிசாசை ஜெயிக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த நாமத்தை நம்ம தூஷிக்க கூடாது. எப்பொழுதுமே தேவனுடைய நாமத்தை அதிகமாய் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். நம்ம சும்மா அந்த நாமத்தை யூஸ் பண்ண முடியாது. கர்த்தருடைய நாமம் பயங்கர வல்லமை உள்ள நாமமா இருக்கு. அதான் சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் என் பிதாவானவர் உனக்கு தருவாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நம்ம தூஷணம் பண்ணக்கூடாது. அந்த நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கென்று நம்ம ஆயத்தமாகும். இன்னும் அநேக ஜனங்கள் இங்க வரட்டும். கர்த்தர் அதை வழி திறப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தம்பிக்காக ஒரு ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. கர்த்தாவே, அன்பு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அந்த காய்ச்சல் மகனை விட்டு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, உன் நாமத்தினால எதை கேட்டாலும் நீர் கொடுப்பீர் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இதோ நாமத்தினால வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சப்பா, இயேசுவின் நாமத்தினால மகனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தினால மகனை நீர் விடுவிப்பீரா. கர்த்தாவே, நாளைக்கு ஆண்டவரே சப்பா மகனுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, மகனை எழுந்து விளையாட கர்த்தர் கிருபையை கொடுப்பீரா. ஆண்டவரே சப்பா மகனை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, நம்ம மாம்சத்துல போராடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்க. சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வருவான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் லேசான காரியம் அல்ல, கடினமான பாதை, இடுக்கமான வாசல் வழியில தான் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கும். அதனால கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எங்க போனாலும் சத்தியத்தை பிரசங்கிக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும். நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்குது. ஜெபிப்போம். அதற்காக நம்ம அடுத்த வாரம் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கருத்தில் நான் ஒப்படைக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி நீர் ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. இங்கே வந்தது ஒரு பிரயோஜனமாய் இருக்கட்டும். கர்த்தருக்காக எழுந்து இன்னும் அதிகமாய் பிரயோஜனமான பாத்திரமாய் நீங்க மாற்றுங்க. கர்த்தருக்காக ஆண்டவரே சப்பா வாழ கர்த்தர் கிருபை நீர் கொடுப்பீராக. இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக
குடும்பத்தில் அநேக ஜனத்தை நீர் இணைக்குமாறும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், வழி நடத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய வருகை தாமதமானால் மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கிருபையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.